இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து தவிக தலைவர் விஜய் மனு கொடுத்திருந்தார். அந்த மனுவின் விவரங்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது. பெஞ்சல் புயலுக்கான நிவாரணத் தொகை முழுமையாக கிடைக்கவில்லை என்று அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். மாநில அரசு கேட்கும் நிவாரணத் தொகையை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் தவிக தலைவர் விஜய் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை கொடுத்து ஆளுநரிடம் முறையிட்டிருக்கிறார் தவிக தலைவர் விஜய். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை தவிக தலைவர் விஜய் இந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். பெஞ்சல் புயலுக்கான நிவாரணத் தொகை முழுமையாக கிடைக்கவில்லை என்றும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய வேண்டும் எனவும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்துவிட்டு புறப்பட்டு இருக்கிறார். சரியாக 1 மணிக்கு அவருக்கு நேரம் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் 10 நிமிடம் ஆளுநரை தனியாக சந்தித்து அவர் மனுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய அந்த மனுவை அவர் அளித்த நிலையில தற்போது அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார். ஆளுநர் மாளிகை தரப்பில சந்திப்பிற்கான புகைப்படங்களையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்றும் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கிறார். மேலும் தமிழகம் முழுவதும் அண்மையில் பெய்த பருவமழை மற்றும் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் உரிய நிவாரணம் கிடைக்கவில்லை. இந்த விவகாரத்தில் மாநில அரசு கேட்கும் நிவாரணத் தொகையை ஒன்றிய அரசு முழுமையாக வழங்க வேண்டும் என மனுவில் தமிழக வெற்றி கழக சார்பில் இந்த கோரிக்கைகள் அடங்கிய மனுவை ஆளுநரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் இதுவரையில அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளையும் இல்ல கண்டன குரல்களையுமே அறிக்கை வாயிலாகவே பதிவு வந்த நிலையில தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஆளுநரை சந்தித்து மனு ஒன்றினை கொடுத்திருக்கிறார். தமிழக வெற்றி கழக தலைவர் சரியாக 10 நிமிடம் ஆளுநரை தனியாக சந்தித்து கொடுத்திருக்கிறார். அவருடைய இல்லத்திலிருந்து 11:45 ஆளுநர் மாளிகைக்கு வந்தடைந்த நிலையில 1 மணியிலிருந்து 1:10 வரை ஆளுநரை சந்தித்து விட்டு இங்க புறப்பட்டு இருக்கிறார். அவர் சந்திப்பு நிறைவு பெற்ற உடனேயே அறிக்கை ஒன்றினையும் வெளியிட்டு எதற்காக இந்த சந்திப்பு என்பதையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதாவது இன்று அந்த அறிக்கையில குறிப்பிட்டதாவது, இன்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் தலைமையில் மேதகு ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்களை சந்தித்து மனு அளித்தோம். எங்கள் மனுவில் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்றும் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறது. சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவி பாலியல் தீண்டலுக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் அதனுடைய தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக அந்த மனுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.